ஏசாயா 38 அதிகாரம் 5 உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான நம்முடைய கண்ணீரை கண்டு துடைக்கிறவர். நம்முடைய காலங்களை தம்முடைய கரத்தில் வைக்கிறவர். ஆகையினால் நாம் கவலைப்பட தேவையில்லை. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஏசாயா அவனிடத்தில் வந்து, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர், வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64:24 வாக்கு கொடுத்தவர். ஏசாயா பாதி முற்றத்தை தாண்டி போகிறதற்கு முன்னே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொல் என்றார். மேலும் தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு, இதோ ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன், இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாயிருக்கும் என்று சொல் என்றார். தாம் சொன்னபடியே செய்தார். எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி ஜெபித்தார். அது அவர் தேவனையே சார்ந்திருந்தார் என்றும் அவரையே தன் நம்பிக்கையாய் வைத்திருந்தார் என்றும் பின்மாற்றம் அடையாதவர் என்றும் தேவன் பேரில் வைராக்கியமாய் இருந்தவர் என்றும் தேவனை தனக்கு முன்பாகவே வைத்திருந்தவர் என்றும் அறிந்து கொள்ளுகிறோம். மேலும் அவர் மிகவும் அழுதார். கண்ணீர் என்பது கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றது. லாசருவை தேவன் உயிர்ப்பிக்க இயேசுவும் கூட கண்ணீர் சிந்த வேண்டியது அவசியமாயிருந்தது. கவலைப்படாதிருங்கள். உங்கள் விண்ணப்பங்களும் கண்ணீரும் கர்த்தரிடத்திலிருந்து பதிலை கட்டாயம் கொண்டு வரும். ஜெபம். ஆண்டவரே, எசேக்கியாவின் கண்ணீரை கண்டு நினைத்தருளின உமது கிருபை என்னையும் நினைத்தருளட்டும். ஆமென்.